தமிழக வெற்றி கழகத்துக்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை ஒதுக்கி அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. எந்த கட்சியா இருந்தாலும் வாக்காளர் மனதுல ஆழமா பதியக்கூடிய ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுப்பது வழக்கமா இருக்கு. அந்த வகையில திமுகவிற்கு உதயசூரியன் சின்னமும் அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னமும் இருக்கு. இந்த இரண்டு பெரிய சின்னங்களும் மக்கள் மனதுல ரொம்ப ஆழமா பதிஞ்சு இருக்கு. இந்த வரிசையில விஜய் இடம் பெறணும்னா எந்த மாதிரியான சின்னங்கள் அவர் தேர்வு செய்வார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இந்நிலையில தேர்தல் ஆணையம் அவருக்கு விசில் சின்னத்தை ஒதுக்கி அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இந்த விசில் என்ன சொல்ல போகுது, இந்த விசில் ஏன் முக்கியத்துவம், இந்த விசில் மக்கள் மனதுல கேட்குமா கேட்காதா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினார் விஜய். அதைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி, மதுரை உள்ளிட்ட இடங்களில் வெற்றிகரமாக மாநாட்டை விஜய் நடத்தி காட்டியிருந்தார். சீராக சென்று கொண்டிருந்த விஜயின் அரசியல் பயணத்தில் முட்டுக்கட்டை போட்டது ஒரு சம்பவம். கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூர் சம்பவத்தில் 41 பேர் சிக்கி உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பெரும் பேசுபொருளாக மாறி இருந்துச்சு. அது தொடர்பான வழக்கும் ஜனநாயகன் பட விவகார வழக்கும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற நிலையில தற்பொழுது தேர்தல் ஆணையம் விஜய் அவர்களுக்கு விசில் சின்னத்தை ஒதுக்கி அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. விசில் இதோட பின்னணி என்ன? தாவேகா இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் கடந்த நவம்பர் மாதத்தில் ஆட்டோ, விசில், கிரிக்கெட் பேட் உள்ளிட்ட 10 சின்னங்களை பட்டியலிட்டு தேர்தல் ஆணையத்திட ஒப்படைச்சிருந்தாரு. பொதுவா முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் சின்னம் ஒதுக்கப்படுவது வழக்கமா இருக்கு. அந்த வகையில சின்னம் பெறுவதற்காக கடந்த நவம்பர் மாதத்திலேயே தாவேகா அதற்கான பணிகளை செய்து முடிச்சிருந்தது. தாவேகா தொண்டர்கள் மத்தியில ஒரு 4 சின்னங்கள் கிடைச்சா நல்லா இருக்கும்னு பேசப்பட்டு வந்துச்சு. அந்த 4 சின்னங்கள் என்னென்னு பார்க்கலாமா? முதலாவதாக ஆட்டோ சின்னம் கேட்டதற்கு காரணம் என்னன்னா, வேட்டைக்காரன் படத்துல விஜய் அவர்கள் ஆட்டோ ஓட்டுநராக நடிச்சிருப்பாரு. ஆட்டோ சின்னம் அவர்களுக்கு கிடைச்சதுன்னா இந்த காட்சிகள் மூலமா மக்களிடையே சின்னத்தை ரொம்ப சுலபமா கொண்டு போய் சேர்க்கலான்றதுதான் டிவிகேவோட எண்ணமா இருந்தது. அடுத்ததாக கிரிக்கெட் பேட். பைரவா படத்துல விஜய் அவர்கள் ஒரு சண்டை காட்சியில கிரிக்கெட் பேட் வச்சு நடிச்சிருப்பாரு. ஒருவேளை கிரிக்கெட் பேட் கிடைச்சதுன்னா மக்களிடையே சுலபமா இந்த காட்சிகள் மூலம் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கலான்ற எண்ணம் டிவிகே தொண்டர்களிடையே இருந்தது. அடுத்ததா எதிர்பார்க்கப்பட்ட சின்னம் என்னன்னா வெற்றி கோப்பையா இருந்தது. அதாவது பிகில் படத்துல கப்பு முக்கியம் பிகிலே அப்படின்னு விஜய் பேசின டைலாக்கு பட்டி தொட்டி எல்லாம் பயங்கரமா பேசப்பட்டு வந்துச்சு. ஒருவேளை வெற்றி கோப்பை சின்னம் கிடைச்சதுன்னா இந்த டைலாக் மூலமாவே தங்களுடைய சின்னத்தை மக்களிடையே ஈஸியா கொண்டு போய் சேர்க்கலான்ற எண்ணம் தாவேகா தொண்டர்கள் மத்தியில இருந்துச்சு. அடுத்ததா தாவேகா தொண்டர்கள் எதிர்பார்த்திருந்த சின்னம் தான் விசில். இந்த சின்னத்தையே தேர்தல் ஆணையம் இப்போது ஒதுக்கி அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இந்த சின்னத்தை தாவேகா தொண்டர்கள் ஏன் கேட்டாங்கன்னா, விஜய் அவர்கள் பிகில் படத்துல ஒரு ஃபுட்பால் கோச்சா நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல ஒரு சில காட்சிகளில விஜய் அவர்கள் விசில பயன்படுத்தி இருப்பாரு. அது மட்டும் இல்லாம தெலுங்கில் வெளியான பிகில் படம் விசில் என பெயர் மாற்றப்பட்டு வெளியிடப்பட்டு இருந்தது. இது மட்டும்தான் காரணம் அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை, இன்னொரு காரணம் இருக்கு. கடைசியா 2024ஆம் ஆண்டு விஜய் நடித்து வெளியான திரைப்படம் தி கோட் திரைப்படம். அந்த படத்துல சத்தம் பத்தாது விசில் போடு என்ற திரைப்பட பாடல் இடம்பெற்றது. இந்த பாடல் அப்போது மிக பிரபலமாக பேசப்பட்டது. ஒருவேளை விசில் சின்னம் கிடைச்சா இந்த பாடலை வைத்து மக்களிடையே ஈஸியா நம்மளோட சின்னத்தை கொண்டு போயிடலான்ற எண்ணம் டிவிகே தொண்டர்களிடையே காணப்பட்டது. விஜய்க்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.